அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி அதோடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ தனி வட்டி கூட்டு வட்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஒரு இருக்கிறதே 2 வாரம் தான். இப்போ இந்த 2 வாரத்துலயும் எல்லாருமே நல்லா ஃபயரா படிச்சுன்னு இருப்பீங்க. இப்போ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். இதுலயும் நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம யூனிட் வைஸா ஒரு யூனிட்ல ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு யூனிட்ல தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ்னா அது எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஏன்னா நீங்க அங்க போன உடனே இப்போ நாம வைக்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படியே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும். ப்ராக்டிஸ் அப்படிதான், எப்படி கேட்டாலும் மாத்தி மாத்தி இப்படி நாங்க வைக்கிற கொஸ்டின்ஸ் தான் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. அதனால ஆன்சர் ஒன்னா தான் இருக்கும், ஆப்ஷன் வேற மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ 500 கொஸ்டின்ஸ் தமிழ்ல நாம கொடுக்குறோம். ஒரு யூனிட்டுக்கு 100 கொஸ்டின்ஸ்னா அப்போ 500 கொஸ்டின்ஸ் வருது. அப்போ அதை நீங்க என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு தேவை என்னது, மார்க் தான். நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா ஸ்பாட்ல போய் நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இது மாதிரி விஷயத்துல இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவேன். அப்படி இல்லையா யூடியூப்ல உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ரொம்ப மஸ்ட். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாம டைரக்டா போய் எக்ஸாம் எழுதாதீங்க, அது உங்களை நல்லா காலவாரி விட்டுரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்ப ராஜசேகர் என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும், அடுத்த 9% வட்டி வீதத்தில் 3 வருடத்திற்கும், 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார். அப்போ 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை 11,400 பெறுகிறார் எனில் அவர் எவ்வளவு கடன் அளித்திருப்பார் அப்படின்னு தான் கொஸ்டின். நீங்க தனி வட்டியை பேசிக் மாடல் தெரிஞ்சாலே இது எல்லா தனி வட்டியை பொறுத்த வரைக்குமே நீங்க என்னது பிஎன்ஆர்ல போட்டு எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையுமே பிஎன்ஆர்ல போட்டு அடிக்கலாம். பேசிக் மாடல் தெரிஞ்சா போதும், இதை நீங்க அடிக்கலாம். ஆனா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் உடைய மெத்தட் அப்பப்ப அப்டேஷன் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, இப்ப தனி வட்டின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த தனிவட்டில இருக்கிற எல்லா மாடல் சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் கொஸ்டின் அங்க எக்ஸாம் ஹால்ல போனீங்கன்னா என்னது, ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இது மாதிரி 4 லைன்ல 3 லைன்ல கொடுக்குறாங்கன்னா மூஞ்ச சுழிக்க கூடாது. அப்ப அதை நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு போல்டா ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம மனநிலைமை இருக்கணும். அதை மூஞ்ச சுழிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பாத்துக்கலாம்னாலே அது அவ்வளவுதான் அந்த கொஸ்டின்ஸ். இப்ப நீங்க பார்த்துனே வரீங்க. இப்ப இது மாதிரி தனி வட்டி உங்களுக்கு தெரியும் தான், ஆனா கொஸ்டின்ஸ் ஒரு 4 லைன்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், உடனே மூஞ்சி சுழிச்சின்னு அடுத்த பக்கத்தை திருப்பிங்க. சரி நம்ம லாஸ்ட்ல இதை பாத்துக்கலாம்னு. அப்புறம் நீங்க உங்களுக்கு டைம் பத்தாது, இதை ஏனோ தானோன்னு அடிச்சுட்டு வந்துருவீங்க. ஆனா சிம்பிளா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்ப இதை எப்படி போலாம் பாருங்க ஈஸியா. இப்ப பொதுவாகவே ஒரு இப்ப பாருங்க, அவர் 3 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. அதாவது 3 வருஷம்ல 3 தடவையா வட்டிக்கு கொடுக்குறாரு தனி வட்டிக்கு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டி எவ்வளவு தராருன்னா, இப்ப 6% வட்டிக்கு 2 வருஷம் தராரு. இது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. ரெண்டாவது தடவை எவ்வளவு தராருன்னா 9%. 9%க்கு 3 வருஷம் தராரு. இது 2வது தடவையா தராரு. 3வது தடவை எவ்வளவு தராருன்னா 14%க்கு 4 வருஷத்துக்கு தராரு. மொத்தம் எவ்வளவு ஒரு தனி வட்டியா வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,400 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா வாங்குறாரு. இப்ப நம்மளுக்கு இது வரைக்கும் தகுதி தெரியும். இப்ப நம்ம பொதுவா நீங்க நல்லா பாத்துங்க, இப்ப 3 தடவை தராருல, இதே ஒரு தடவை தராருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிஎன்ஆர் பை 100 இதுல போட்டு தானே நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்ப நமக்கு பி தெரியல, அதனால என்ன பண்ணுவோம், இன்ட்டு எத்தனை இயர்னா 2 வருஷம், எத்தனை பர்சன்டேஜ்னா 6% பை 100. அப்ப இது சால்வ் பண்ணா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், 6 2 12 12b பை 100. இப்ப நாம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்ப இதே நாம 3 தடவை கொடுக்குறாருல, 3 தடவையும் நம்ம கூட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப பாருங்க, இதை நான் ஃபர்ஸ்ட் தடவையா நான் என்ன பண்ணிட்டேன், அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுத்ததுக்கு நான் இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். அடுத்து 2வது வாட்டி கொடுக்குறாரு. இப்ப 2வது வாட்டி கொடுக்குறாருன்னா 9% 3 வருஷம். அப்ப இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், 3 வருஷம் 9% பெருக்குன்னா என்ன வரும், 9 3 27. அப்ப 27 p பை 100. இது 2வது வருஷம் 2வது தடவையா கொடுக்கறதுக்கு. அதுக்கு அடுத்தது 3வது தடவையா கொடுக்குறாருல, 14 × 4. 14 × 4 எவ்வளோ, 56x 56p பை 100. புரியுதுங்களா? இது 3வது வாட்டி அவர் என்ன பண்றாரு,
தனி வட்டிக்கு கொடுத்தாரு. மொத்தம் எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,400 ரூபாய் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா வாங்கியிருக்கிறார். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப இது மாதிரி பிளஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பகுதியில இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்லாம் சேமா இருந்தா நம்ம அதே அப்படியே போட்டுவோம். உங்க சேமா இருக்கிறதுனால 100 மேல இருக்கிறத அப்படியே கூட்டுவோம். 12 பிளஸ் 27 30 39 பிளஸ் 56 50 30 80 80 95. அப்ப 95 ஈக்குவல் டு 11,400. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு தேவை பி தான் வேணும். அப்ப இந்த 100 என்னென்ன போனா பெருக்கலாம் மாறிடும். அப்ப என்ன பண்ணா 11,400 இன்ட்டு 100 பை 95. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பி தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா அடிக்கலாம். அஞ்சால அடிச்சு என்ன வரும், 1 5 5 மீதி 4 9 5 45. இது அடிச்சீங்கன்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் பெருசா அடிச்சிருவோம். அப்பதான் நமக்கு தெரியும். 5 10 மீதி 1 போயிடும். 5 10 ஆமா மீதி 8 5 40 0. இப்ப மீதி என்னது 19 இருக்குங்களா? இப்ப 19 நம்மளுக்கு அடிச்சா என்ன வருது பாருங்க. ஒரு 19 மீதி என்ன வரும் 3 19 38 அப்புறம் 120. அப்ப 120 இன்ட்டு 100. 120 100 பெருக்கினீங்கன்னா என்ன வரும், அப்படியே 2 0 ஆட் பண்ணீங்கன்னா 12,000. அப்ப நம்மளுக்கு அசல் எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சு, 12,000 கிடைச்சிருச்சுங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா 12,000 தான் ஆன்சர். இப்ப புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிஎன்ஆர்ல போட்டு ஃபர்ஸ்ட் அதாவது 3 தடவை கொடுக்குறாரு கடனா. இது மாதிரி சம்முல நீங்க இது மாதிரி ஈஸியா போட்டு பழகிக்கலாம், ஆன்சர் வரும். அப்ப ஆன்சர் என்னது 12,000. ஓகே, ஆன்சர் 12,000 இருக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி 6 ஆண்டுகளில் அசலை போன்று 30% இருந்தது எனில் தனி வட்டியானது அசலை போன்று மாறுவதற்கு ஆகும் காலம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையுடைய தனி வட்டி வந்து 6 வருஷத்துல அசலை போன்று 30%. அப்ப 30% வந்து 6 வருஷத்துல கிடைக்குது. அப்ப 100% ஆகிறதுக்கு எத்தனை வருஷம், இதுதானே நமக்கு கணக்கு தெரியணும். அப்படியே கிராஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வருங்க. இப்போ பாருங்க, 100 இன்ட்டு 6 பை 30. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 1 3 3 2 3 6 2 20. அப்ப 20 வருஷம் ஆகும். அந்த 100%. அதாவது அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, தனி வட்டி வந்து 6 வருஷத்துல அசலை போல 30% இருக்கு. அப்ப அந்த தனி வட்டி வந்து அசலை போல மாறணும். அப்ப அசலை போல மாறணும்னா இப்போ 30% இருக்கிறது 100% வந்தாதான் அசலை போல மாறும். இது நார்மலா இந்த மெத்தட்ல நீங்க நிறைய சம்ம போட்டு சால்வ் பண்ணலாம். நிறைய இதுக்கே ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அதுக்கு அடுத்தது 3வது கணக்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை தனி வட்டியில் 6 ஆண்டுகளுக்கு கொடுக்கும் போது தனி வட்டி அந்த தொகையில் பாதி எனில் அந்த வட்டி வீதம் எவ்வளவு கேட்கறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 6 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த தொகையுடைய பாதி, அந்த பாதி தான் அதோடைய வட்டி. அப்ப அந்த வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 100 ரூபாயில 50 ரூபாய், ஏன்னா அசல்ல பாதி தான் தனி வட்டின்றாங்க, 50 ரூபாய் தான் தனி வட்டியா இருக்கிறாங்க. அப்ப எத்தனை வருஷத்துக்கு, 6 வருஷத்துக்கு. அப்ப அவங்க வட்டி வீதம் கேட்கறாங்க. அப்ப நமக்கு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 50 ரூபான்னு தெரிஞ்சிச்சு. அவங்க எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா 6 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா அடிச்சிடலாம். இப்போ அடிக்க பார்ப்போம். 8 40 6 8 48 6 36 7 40 8 48 மீதி 2. அப்ப 2/6 அடிச்சீங்கன்னா 1 2 2 2 6. அப்ப 8 1/3. இதான் ஆன்சர். அதான் ரொம்ப சிம்பிள் தான், கணக்குலயே தான் எல்லாமே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிற விதம் பொறுத்து இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில 6 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த தனி வட்டியில அந்த தொகையில் பாதின்றாங்க. அப்ப வட்டி வீதம் தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம தொகை தெரியல, அதனால நம்ம என்னது தோராயமா 100ன்னு ஏத்துக்கணும். அப்ப 100ல பாதி தானே தனி வட்டி, 50 ரூபாய். அப்ப வட்டி வீதம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், தனி வட்டி பை இயர்ஸ் அதை போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலை போல்
16/25 பங்கு. மேலும் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் காலத்தை கணக்கிடுக. இப்ப இது மாதிரி கணக்குல ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி வந்து அசலை போல ஒரு மடங்கா கொடுக்குறாங்க பாருங்க. இது மாதிரி வந்தீங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, காலம் தான் கேட்கறாங்க. அப்ப காலம் ஈக்குவல் டு ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். அதை காலம் ஈக்குவல் டு ரூட்ல என்ன கேட்கறாங்கன்னா மடங்கு இன்ட்டு 100 இதாங்க. இதை மட்டும் போட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மடங்கு இன்ட்டு 100. இப்ப அவங்க மடங்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, 16/25 இன்ட்டு 100. அவ்வளவுதான். இப்போ சால்வ் பண்ணா வரும். ஒரு 25 25 4 25 100ஆளா. 16 இன்ட்டு 4 16 இன்ட்டு 4 வந்து 64 வரும். அப்ப ரூட் 64 ரூட் எடுத்தீங்கன்னா 8. அப்ப என்ன ஆன்சரு 8 தான். 8 ஆண்டுகள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளுங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையில் தனி வட்டி அசலை போல 16. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 1000 தொகையினை 3 நபர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 5%, 6%, 8% வட்டி வீதத்தில் அளித்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை யாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப 1000 ரூபாயை 3 பேருக்கு தராங்க ஒரே வருஷத்துக்கு தான். அது என்னன்னா 5%, 6%, 8%. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதை பாருங்க. இப்ப 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாயில ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. அப்ப 10%ன்றது 100 ரூபாய். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 5%. அப்ப 10%ன்றது 100 ரூபாய்னா அப்ப 1% எவ்வளோ, 10 ரூபாய். இப்ப தெரிஞ்சுங்களா? இப்ப 1% 10 ரூபான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, 5%. இப்ப 5%னா 50 ரூபாய், 6%னா 60 ரூபாய், 8%னா 80 ரூபாய். அவ்வளவுதான். அவங்க என்ன கேட்கறாங்க, மொத்த வட்டி தொகை கேட்கறாங்க. அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். 0 11 19 190 ரூபாய். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஆப்ஷன் பி. அதாவது ஒண்ணு கிடையாது. 1000 ரூபாயை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. அவங்க வந்து 5 6 8 நமக்கு 1% 10 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 5%னா 50 ரூபாய், 6%னா 60 ரூபாய், 8%னா 70 ரூபாய். அவங்க என்ன வட்டி தொகையை தானே கேட்கறாங்க. கூட்டி போட்டு அப்படியே ஆன்சரை சொல்ல வேண்டியதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு தொகையானது, இங்க பாருங்க, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 725 ஆகவும் 4 ஆண்டுகளில் 800 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு தொகை இருக்கு 3 வருஷத்துல. இப்ப பாருங்க, 3 வருஷத்துல எவ்வளவு மாறுது, 725ன்னு மாறுது. அதே 4 வருஷத்துல எவ்வளவு மாறுது, 800ன்னு மாறுது. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, அப்ப 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம் மாறுக்குள்ள வட்டி எவ்வளவு பாருங்க, கழிச்சீங்கன்னா 75. அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் 75. இப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி தெரிஞ்சிருச்சு. இப்ப 4 ஆண்டுகள்ல 800 ரூபாய் இருக்கு. அப்ப 4 வருஷத்துல எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிச்சு அந்த வட்டியை நம்ம கழிச்சா அசல் கிடைச்சோம். இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு வருஷத்துக்கு 75 ரூபானா அப்ப 4 வருஷத்துக்கு அப்ப 75 × 4 இதை பெருக்கினீங்கன்னா 5 20 0 மீதி 2 28 28 2 30 300 ரூபா. அப்ப 800 ரூபாயில 300 ரூபாய் போயிடுச்சுன்னா எவ்வளோ, 500 ரூபாய். அப்ப இதுக்கு அசல் மட்டும் எவ்வளோ, 500 ரூபாய். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு. லாஜிக்கை மட்டும் பிடிச்சிக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளதான் கேள்விக்கான ஆன்சரே இருக்கு. அதை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப புரியுதுங்களா? அப்ப 3 வருஷம் எவ்வளோ, 4 வருஷம் எவ்வளோ, அதோடைய வட்டி எவ்வளோ. அப்ப வட்டியோட டிஃபரெண்ட் பார்த்தா 75 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் 75 ரூபாய். அப்ப 4 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 800 ரூபாய். 800 ரூபாயில 300 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா மீதி 500 ரூபாய். அப்ப அசல் தான் 500 ரூபாய். புரியுதுங்களா? அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வருடத்தில் ரூபாய் 500 ஆனது 5500 ஆகிறது எனில் 7000க்கு அதே வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி யாது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துல 500 ரூபாய் அப்படின்றது 5500 ரூபாயா மாறுது. அப்படின்னா வட்டி எவ்வளோ, ஒரு ஸ்தானத்தில் இப்படி வச்சா 10% சொன்னேன். அப்ப 500 ரூபாய், 5500 ரூபாய்னா 500 ரூபாய் வட்டி. அப்ப இதுக்கு என்னது டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். அப்ப 10% வட்டி. அவங்க என்ன சொல்றாங்க, அதே வட்டி விதத்துல. அப்ப 7000க்கு 5 வருஷத்துல அப்ப 7000 பாருங்க. அப்ப 10% வச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்கன்னா 10%.
அப்போ 10%ன்றது 7700 அர்த்தம். அப்போ 700 × 5 அப்படியே போட்டு பெருக்க வேண்டியதான். ஏன்னா 5 வருஷம் கேட்குறாங்கல்ல. அப்போ 700 × 5 பார்த்தீங்கன்னா 35. அப்போ 2 0 சேர்த்துக்கலாம், 3500. அப்போ 3500 தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். நீங்க தான் அதை லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி சம்மு தான் உங்களுக்கு அடிக்கடி கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 31 எனில் அதன் அசல் தொகை கேட்கறாங்க. இப்போ அதோடைய அசல் தொகை கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு, ஒண்ணும் கிடையாது. இப்போ கூட்டு வட்டியும் தனி வட்டியும் நாம கண்டுபிடிச்சு அதை கழிச்சுன்னா நமக்கு அசல் தொகை கிடைக்கும் போது நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஈஸியா ஃபார்முலாவை போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சோம். இப்போ பாருங்க, அங்க என்ன சொல்லிட்டாங்க, அதாவது ஒரு 10% வட்டி வட்டி பார்த்தீங்கன்னா 10% எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 31. இப்போ கூட்டு வட்டி, அதாவது என்னது, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இப்போ பாருங்க, இப்போ டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு பி என்ன சொல்லிக்கிறாங்க, R/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 2 வருஷத்துக்குங்க. பி R/100 ஹோல் ஸ்கொயர் இது வந்து 2 வருஷத்துக்கு. அங்க 3 வருஷம் கேட்டதுனால நம்ம இன்னொரு 3 ஆட் பண்ண போறோம். 3 R/100 இதுதான் ஃபார்முலா, புரியுதுங்களா? அப்போ 3 + R/100 இதுதான் ஃபார்முலா. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லா கணக்குமே போட்டலாம். இந்த 2 வருஷம் 3 வருஷம் இதை தான் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறாங்க. இப்போ இதில் நீங்கள் கண்டிப்பாக போட்டலாம். இப்போ பாருங்க, டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 31 ஈக்குவல் டு நம்மளுக்கு அசல் தெரியல, அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10/100 ஹோல் ஸ்கொயர் 3 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க 100 போட்டாச்சா. இப்போ 1 0க்கு 1 0 கேன்சல், இங்கே 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடும். அப்போ அவ்வளோதான். மீதி பாருங்க, 31 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/10. 2 வாட்டி ஏறணும், மேலே ஸ்கொயர் இருக்குல்ல, மேலே 2 வாட்டி ஏறணும். திரும்ப இது பாருங்க, இது மாதிரி 3 + 1/10 இருக்கா, இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். இது இங்க பிளஸ் குறி இருக்கிறதுனால பெருக்கி வந்ததை மேலே கூட்டிக்கணும். இப்போ 10 × 3 30, 30 + 1 31/10. புரியுதுங்களா? இப்போ நான் இது எப்படி போட்டேன்னு. ஓகே, இப்போ நமக்கு தேவை அசல் தான் தெரியல, அதனால பி ஈக்குவல் டு பி என்னென்ன கொண்டு வந்துட்டா 31 அப்படியே இருக்கும். இங்க இருக்கிற பகுதியில இருக்கிறது எல்லாமே என்னது, தொகுதியா மாறிடும், எல்லாம் தலைகீழ மாறிடும். இப்போ அதை மாதிரி பெருக்கினீங்கன்னா 10 × 10 × 10/1 × 31. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ ஒரு 31க்கும் 31க்கும் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது 3 10, 3 10 பெருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 1000. தெரியுதுங்களா? அப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. அப்ப ஆன்சர் வந்து 1000. அதாவது 3 வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதையும் நீங்க சேர்த்துக்கங்க, 3 + R/100 இதையும் சேர்த்துக்கங்க. 2 வருஷம் போட்டாங்கன்னா B × R/100 ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வாங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி பாருங்க, 5000 ரூபாய், 5000 தொகையானது இப்போ 5000 கொடுத்துருக்குறாங்க, அசல் கொடுத்துட்டாங்க. 10% வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளில் வங்கியில் வைக்கப்பட்டால் கூட்டு வட்டியில் கிடைக்கும் வட்டிக்கும் தனி வட்டியில் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கறாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு கேட்கறாங்க. இதே ஒரு தொகையும் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன பண்ண போறீங்க, நான் என்ன சொன்னேன், பி R/100 ஹோல் ஸ்கொயர் இதுதான் 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இப்போ அவங்க என்ன கொடுத்தாங்க, நம்மளுக்கு அசல் தெரியும் எவ்வளோ, 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10, 10/100 ஹோல் ஸ்கொயரா. இப்போ ஒரு 0க்கு 1 0 கேன்சல் பண்றீங்களா? அப்போ எப்படி ஆகலாம், 5000 × 1/10 1/10 × 1/10 இப்படி ஆகலாமா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 0க்கு இங்கே 1 0 கேன்சல் ஆகிடும், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ, 50. அப்போ 50 தான் ஆன்சர். அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிள். அசல் கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னா 50 ரூபாய். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கடன் தொகை மீது 2 ஆண்டுகளில்
5%. இது சாரி, தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. 5 ஆண்டுகளில் வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 5 எனில் அத்தொகையை காண்க. போன வாட்டி அசல் கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி அசலை கேட்கறாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஃபார்முலா ஒண்ணுதான். அப்ப என்ன பண்ண போறோம், டிஃபரண்ட் ஈக்குவல் டு பி பிராக்கெட் போட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இப்ப பாருங்க, டிஃபரண்ட் எவ்வளோ, 5 ரூபாய். அசல் நமக்கு தெரியாது. வட்டி எவ்வளோ, 5% பை 100 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 5 5 2 5 10. அப்ப 5 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/20 இன்ட்டு 1/20 2 வாட்டி ஆகும், ஏன்னா ஸ்கொயர் போட்டுக்கிறாங்கல்ல. அப்ப என்ன பண்ணலாம், நமக்கு அசல் தான் தெரியணும். அப்ப பி ஈக்குவல் டு 5 அப்படியே வச்சுக்குவீங்க, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடும், இல்லை தலைகீழே மாறிடும். அப்போ இன்ட்டு 20 இன்ட்டு 20/1 இன்ட்டு 1, அவ்வளோதான். எல்லாம் கூட்டின ஒன்று தான். அப்போ அப்படியே பெருக்கிட வேண்டியதான். என்னது, 20 இன்ட்டு 20 400, 400 இன்ட்டு 5 20. அப்போ ஆன்சர் என்னது, 2000. அப்போ ஆன்சர் வந்து 2000. சீதான் ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தெரிஞ்சுட்டுனா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஃபார்முலான்னு நினைச்சுன்னு இருக்காதீங்க. இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருந்தால் ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ நீங்க தனி வட்டி கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கணும், 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். கூட்டினாலும் உங்களுக்கு அவ்வளோ அசல் வரும். புரியுதுங்களா? அடுத்தது இப்ப பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்காக மாறுகிறது எனில் 27 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இது மாதிரி மடங்கு கொடுத்து கேட்பாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா இதுவும் ஈஸியா பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருஷத்துல எத்தனை மடங்கா மாறுது? 3 மடங்கா மாறுது. 5 வருஷத்துல 3 மடங்கா மாறுது. இப்ப பாருங்களேன், இப்போ 3/1 இது என்னன்னா 3 தான். 3 அடுக்கு ஸ்கொயருடைய வேல்யூ என்னன்னா 9. 3 அடுக்கு கியூபுடைய வேல்யூ என்னன்னா 27. 3 அடுக்கு கியூபோட வேல்யூ என்னது 27. அப்ப அவங்க என்ன சொல்லிடுறாங்க, 27 மடங்கா மாற எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டுறாங்க. இப்ப 27ன்றது 3 அடுக்கு கியூப்ல தான் கிடைக்குது. அப்ப அந்த அடுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த அடுக்கை கொண்டு போய் அவங்க எத்தனை வருஷம் அதை கொடுத்துருக்குறாங்களோ அது கூட பிரிக்கணும். இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5 வருஷத்துல 3 மடங்கா மாறுதுன்னு சொல்லிடுறாங்கள. அப்ப நம்மளுக்கு 3 அடுக்கு கியூப்ல தான் 27 மடங்கா வருது. அந்த அடுக்குல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் நான் 5 கூட பெருக்கிறேன். அப்ப 3 இன்ட்டு 5 5 5. அப்ப 15 வருஷம் ஆகும், 27 மடங்கு ஆகும். எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆகும். நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க ஒண்ணு கிடையாது, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன மடங்கா கொடுத்துருக்காங்களோ அதை நாம அந்த 1 ஸ்கொயரு கியூப் அப்படின்னு நம்ம மடங்கு பெருகினே வரணும். அப்போ அவங்க கொடுத்துருக்கிற மடங்குக்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதே இங்க 4 மடங்காவது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்க 14 கொடுப்பாங்க. அப்ப 4ன்றத நம்ம என்ன பண்ணணும், 4 அடுக்கு 1 அடுத்து 4 அடுக்கு ஸ்கொயர் போட்டா நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப பாருங்க, அவங்க என்ன மடங்கை கொடுத்துருக்குறாங்களோ அந்த மடங்கை கொண்டு அந்த 27 வர்ற வரைக்கும் நம்ம அடுக்க வச்சு நம்ம பெருக்கி பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த அடுக்குல வர்ற நம்பரை எடுத்துன்னு போய் 5 அந்த எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ அது கூட பெருக்கணும். இது இங்க 4ன்னு வந்துச்சுன்னா 4 5 20 அப்படின்னு பெருக்கணும். அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க, செந்தில் என்பவர் கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்த ஒரு தொகை 15 ஆண்டு முடிவில் 2 மடங்காகிறது. 15 ஆண்டு முடிவுல 2 மடங்காச்சு எனில் எத்தனை ஆண்டுகளில் 8 மடங்காக மாறும் கேட்டுக்கிறாங்க. உங்க பாருங்க, 15 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடுச்சுல்ல. வருஷத்தை விட்டுருங்க, வருஷம் இப்ப தேவையே இல்லை. ஆனா 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப 2 அடுக்கு 1 தான் என்னது 2 மடங்குன்னு வரும். அப்ப அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 8 மடங்கு ஆகணும். அப்ப 2 அடுக்கு 2 என்னது 4. 2 அடுக்கு 3 என்னது இதுதான் 8. 2 அடுக்கு 3 தான் 8. அதாவது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இதை பெருக்கணும். 2 2 4 4 2 8ன்னு கிடைக்கும். அப்ப 2 அடுக்கு 3 தான் 8. இப்ப நாம என்ன பண்ணணும்னா இந்த 3 இருக்குல்ல அடுக்கு, இந்த 3 எடுத்து போய் இப்பதான் இந்த 15 வருஷம்ன்றத கூட பெருக்கணும். அப்ப 15 இன்ட்டு 3 5 5க்கு 5 மீதி 1 1 3 3 1 4. அப்ப 45 வருஷம் 8 மடங்கு ஆகும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 20,480க்கு 6.1/4% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி யாதுன்னு கேட்கிறாங்க. இப்ப இது தகா பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்,
ஃபார்முலா போட்டு அடிச்சா ஈஸியா இருக்கும். இப்போ நான் போடுறேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தொகை எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க, தொகை வந்து ரூபாய் 20,480. எத்தனை பர்சன்டேஜ், 6.1/4%. எத்தனை வருஷம், 2 வருஷம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கூட்டு வட்டி கேட்கறாங்க. இந்த 6.1/4 என்ன பண்ணலாம்னா, இதையும் பிரிக்கணும். 4ஐயும் பக்கத்துல இருக்கிற நம்பரையும் பிரிக்கணும். 5 ஆனாங்க 24, 24 + 1 25/4%. நம்ம என்ன பண்ணிட்டோம், தகாபிணத்துல கொண்டு வந்துட்டோம். இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப நார்மலாவே கூட்டு வட்டி அப்படின்னா ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க, P = 1 + R/100 பவர் ஆஃப் என்ன, இதை போட்டுருவீங்க. அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. எவ்வளவு இருக்கு பாருங்க, 20,480 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 25. அந்த 4 கீழே வந்தா பெருக்கல் வந்துருமா, 4 × 100. பவர்ல என்ன வரும், 2 வருஷம், அதனால 2ன்னு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம், டைரக்டா அடிச்சிடலாம். 25 25 4 25 100. அப்ப 4 4 16. இப்போ இது முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுவோம். 4 4 16 இது வந்தாலே பெருக்க சொன்னேன், இது மாதிரி வந்தாலே பெருக்க சொன்னேன், பிளஸ்ல வருதுல. 16 × 1 16, 16 + 1 17. அப்ப 17 பவர்ல ஸ்கொயர் 20,480. அப்போ அடுத்தது அதை 2 வாட்டி நம்ம இது மாதிரி பண்ணணும். 17 × 17/14 2 வாட்டி போடணும். அப்ப 20,480 × 17/16 × 17/16. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்த இது சால்வ் பண்ணலாமா, 2ஆல அடிக்கலாம். 8 2 16, 1 2 2 0, 2 2 4, 4 2 8 0வா. திரும்ப என்ன பண்ணலாம், 8ஆலே டைரக்டா அடிக்கலாம். பாருங்க, 1 8 8 மீதி 2, 1 8 8 8 16 மீதி 6, 8 8 64. ஓகே, அவ்வளவுதான். புரியுதுங்களா, நேருக்கு 16. திரும்ப 8ஆலே அடிக்கலாம். 1 8 8 8 16. இங்க பாருங்க, 1 8 8 மீதி 4, 8 40, 6 8 48. அப்ப 160. திரும்ப என்ன பண்ணலாம், 2ஆல அடிச்சிடலாம். 8 2 16 80. அப்ப 80 கிடைச்சிருச்சு. அப்ப 80 × 17 பெருக்கும் பார்ப்போம். 7 49 8 56 0. அப்ப 0 8 6 8 8 2 10 13. இப்போ இது கூட திரும்ப 17 பெருக்குங்க. 0 42க்கு 2 மீதி 4, 21 21 ஒரு 4, 25 மீதி 2, 7 7 2 9. அப்புறம் இது 0 6 3 1. போட்டீங்கன்னா 0 2 6 6 5 எவ்வளோ, 11க்கு 1 மீதி 1, 10 13 மீதி 1. அதாவது 23 120 வருதுங்களா. ஓகே, அதை நம்ம அசல் கூட கழிச்சோம்னா நம்மளுக்கு என்னது, வட்டி மட்டும் கிடைக்கும். அவங்க வட்டி தானே கேட்குறாங்க. அப்போ அதை கூட கழிங்க பார்ப்போம். 20,480 இதை கழிச்சிங்கன்னா 0. 12ல் 8 போயிடுச்சுன்னா 4. அடுத்தது என்னது, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6. அவ்வளோதான். அப்போ 640 ரூபா. நாலு 3. ஓகே, 2 2 2,640 ரூபாய் ஆன்சர். புரியுதுங்களா. அது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இந்த பெருக்கல் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும், நீங்கள் எல்லா கணக்கையும் போடலாம். பெருக்கிறதும் அடிக்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா நீங்க எப்படியாப்பட்ட கணக்கா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க. அடுத்த கணக்கு பாருங்க.
அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி. ஓகே, லாஸ்ட் கணக்கு பாருங்க. அதாவது அரையாண்டுக்கு வட்டியை சேர்க்கும் முறையில் ஒரு தொகையை ஆண்டு வட்டி 4% தருவதில் 1.5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். முடிவில் 1,32,651 பெற்றார். எனில் அவர் முதலீடு எவ்வளவு? அசல் மட்டும் கேட்கறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அரையாண்டுக்கு ஒரு வாட்டி வட்டியை கூட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அங்க கொடுத்திருக்கிறது ஆண்டு வட்டி. அதாவது ஒரு வருஷத்துக்கு 4% வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்கறது அரையாண்டுக்கு தான் கேட்கறாங்க. அதனால ஒரு வருஷத்துக்கு 4னா அரை வருஷத்துக்கு 2ன்னு அர்த்தம். அதாவது ஒரு வருஷம்ன்றது 12 மாசம். 12 மாசத்துக்கு தான் அவங்க 4. ஆனா நாம இப்போ எத்தனை மாசம் எடுக்க போறோம்? 6 மாசம் தான் எடுக்க போறோம். அதுக்கு 2%. அதுவும் எப்படி எடுக்க போறோம்? 1.5 வருஷம். ஒரு வருஷம்ன்றது 12 மாசம். அப்ப 6 மாசம், 18 மாசம். அப்ப 18 மாசம் எப்படி போட போறோம்? 6 மாசம் 6 மாசம் 6 மாசம்னு 3 வாட்டி என்ன பண்ண போறோம்? வட்டியை கூட்ட போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் இது. இப்போ ஏன்னா இது ஃபார்முலா போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அப்ப மொத்த அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல், அதாவது அசல் தெரியாது, 1 + r/100 பவர் ஆஃப் என்ன. அப்ப அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க? 1,32,651 ஈக்குவல் டு அசல் தெரியல. அப்போ 1 + r எவ்வளோ? 2%. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2/100 எத்தனை முறை கூட்ட போறோம்? 3 வாட்டி. அப்ப இதுதான். அப்போ 1 2 2 10 50. அப்ப 50 × 100, 50 × 1 இதையும் பெருக்க சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி 1 + கலப்பு பண்ண வந்தாலே பெருக்கணும். 50 × 1 50, 50 + 1 51. அப்ப 51/50 × 3 வாட்டி அது மாதிரி நம்ம பண்ண போறோம். 51/50 × 51/50. ஏன் 3 வாட்டினா மேல கியூப் இருக்கு பாருங்க, அதனால. அப்போ நமக்கு மற்றபடி என்னது? P = அந்த அமௌண்ட் தொகையை எழுத வேண்டியதுதான். ஓகே, போட்டீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு P தான் தேவை. அப்ப P மட்டும் வச்சுக்கின்னு 1,32,651 அப்படியே இருக்கும். ஆனா இங்க கீழே இருக்கிறது எல்லாமே மேல போயிடும், தலைகீழே மாறிடும். அப்ப 50 × 50 × 50 51 × 51 × 51. இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,25,500 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இதை சால்வ் பண்ணுங்க. இந்த 51 டைரக்டா என்ன பண்ணலாம்? இது கூட அடிப்படும். அப்படி இல்லையா 3ஆல் அடிப்படும். 3ஆல் அடிப்பிடிச்சு அதுக்கப்புறம் 17ஆல் அடிப்படும். 17 வந்து கொண்டு வந்து அடிக்கலாம். இப்போ நீங்க இந்த நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, இந்த அடிக்கிறதுக்கு தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஒன்று நல்லா பெருக்கல் தெரியணும், வகுத்தல் தெரியணும், கழித்தல் தெரியணும், கூட்டல் தெரியணும். உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியலையா? நல்லா படிங்க. எந்த அளவுக்கு நீங்க கூட்டல் பெருக்கல் கழித்தல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா தெரியும் என்ன ப்ரொசீஜர்னு. ஆனா இது மாதிரி அடிக்க தெரிஞ்சதுக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சரை கொண்டு வந்துடுங்க. அதனால கடகடன்னு வேகமா நல்லா அடிக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.